அந்த மொத்த ட்ரிப்பையும் ஒரு அழகாக கவரேஜ் பண்ணணும். அதுக்கு ஒரு நல்ல கேமரா வேணும்னு நினச்சிருப்போம். அது ஒரு குட்டி கேமரா, ஒரு குட்டி ஆக்ஷன் கேமராவாக வேணும்னு நினச்சிருப்போம். உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் அந்த கேமரா இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்காமல் இருப்பீங்களா? PROCUS RUSH 2.0 அப்படிப்பட்ட ஒரு கேமரா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கேமராவை அமேசான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கேமராவில் என்னென்ன இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதோட இந்த கேமராவோட சாம்பிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் ஃபோட்டோஸை கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஆர்டர் அன்பாக்ஸ் பண்ணோடனே உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, கேமரா வச்சுருக்க ஒரு பாக்ஸு, அப்புறம் பார்த்தோம்னா கேமரா பாக்ஸுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்படிங்கிறத இது நம்ம அதோட சேர்த்து வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு கார்டு கொண்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 19 வகையான ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. மற்ற ஆக்ஷன் கேமராஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல, பட் ஆனால் இவங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 19 நான் சொன்ன மாதிரி ஒரு 19 ஆக்சசரிஸ் இருக்குது. இது எல்லாமே என்னால் எனக்கு யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. ஸோ வாங்க அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 19 ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 19 ஆக்சசரிஸ்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரிஞ்சதுன்னு பார்த்தோம்னா, ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸு, அப்புறம் எக்ஸ்டர்னல் மைக்கு, அப்புறம் ட்ராவல் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுற மவுண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேட்டரியோட கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 1050 mAh. இது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஸோ கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இது 2 inch LCD கேமராங்க, 16 மெகா பிக்சல் கேமரா. இது 4K வீடியோ வரையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கு. ஸோ கேமராவோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா மோட் பட்டன் இருக்குது. அப்புறம் டாப் சைடில் பார்த்தோம்னா LED இண்டிகேட்டர் ப்ளஸ் ஒரு ஓகே பட்டன் இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தோம்னா அப் அண்ட் டவுன் ஏரோ இருக்குது. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா USB கனெக்ஷன், அப்புறம் HDMI கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் 10 மெமரி கார்டு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும்னு பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆக்சசரிஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம கேமராவில் என்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கேமரா எப்படி ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும், மோட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆயிரும். ஸோ நம்ம ஆன் பண்ண உடனே PROCUS அட்வென்ச்சர் அவைட்ஸ் அப்படின்னு ஒரு சவுண்டோட சூப்பராக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே வீடியோ எடுக்கிற செக்ஷன், நெக்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிற செக்ஷன், அண்ட் தேர்ட் ஸ்லோ மோஷன் எடுக்கிற செக்ஷன், அப்புறம் லாஸ்ட்டாக செட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா என்னென்ன இருக்குன்னு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடியோ ரெசல்யூஷன் கொடுக்குறது. அதில் பார்த்தோன்னா 4K 30 fps, அப்புறம் 2.7K 30 fps, அப்புறம் 1080 pixel 60 fps, 1080 pixel 30 fps, 720 pixel 120 fps, 720 pixel 60 fps, 720 pixel 30 fps. எத்தனை ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரெக்கார்டிங் சவுண்ட் பண்ணுமா வேணாமா, அப்புறம் ஸ்பேஸ் லேப்ஸ் கொடுத்துருக்காங்க, லூப் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷனில் 2 ஆப்ஷன் இருக்குது. 1080 pixel 60 fps, அப்புறம் 720 pixel 120 fps கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம கேமரா செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா ஃபோட்டோ ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 16 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் 12 மெகா பிக்சல், அப்புறம் 8 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல், கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃப் டைமர் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயாவது நம்மளை எடுத்துக்கணும் அப்படின்னா அதில் செகண்ட்ஸ் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா டைம் லேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுலேயும் டைம் செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பஸ்ட் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இது எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸ்போஷர் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் ஒயிட் பேலன்ஸ்க்கு எப்படி செட் பண்ணுறது, வைஃபை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இமேஜ் ரொட்டேஷன் ஆப்ஷன், டிரைவிங் மோட் ஆப்ஷன், லைட் சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் LED இண்டிகேட்டர் லைட்டு ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமா, அப்புறம் ஆட்டோ ஸ்க்ரீன் சேவர், அப்புறம் ஆட்டோ ஷடவுன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்க்ரீன் சேவரில் பார்த்தோம்னா அதுக்கு டைம் செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட்டோ ஷடவுனில் பார்த்தோம்னா அதுக்கும் டிஃபால்ட்டாக 5 minutes இருக்குது. நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நார்மல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ஸ்பானிஷ், இட்டாலியன், போர்ச்சுகீஸ், சிம்பிளிஃபைட் சைனீஸா, ஐயோ இதில் எனக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் தான். அப்புறம் டேட் அண்ட் டைம் ஃபார்மட், அப்புறம் ரீசெட் டு ஃபேக்ட்ரி செட்டிங். ஸோ செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. ஸோ இந்த கேமராவோட சாம்பிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் ஃபோட்டோ ஃபுட்டேஜை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம்.
ஸோ கேமராவோட எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் சாம்பிள் வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ முக்கியமாக இதோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இதோட 2 பேட்டரி தராங்க. 2 பேட்டரியோட சார்ஜிங் வந்து கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. யூசேஜ் நான் வந்து யூஸ் பண்ணப்போ கிட்டத்தட்ட வந்து 1.5 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக 1080 பிக்சல் வீடியோ போட்டப்போ 1.5 ஹவர்ஸ் வந்துச்சு. ஸோ லைக் மாற்றி யூஸ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 3.5 ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் அவங்க கொடுத்த டைம் வந்து பார்த்தோம்னா 1080 பிக்சல்ஸ் வீடியோவுக்கு 70 to 90 மினிட்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் பேட்டரி 2 கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தோம்னா இது வந்து 4K வரையும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்லோ மோஷன் போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து 1080 பிக்சல்லேயே நீங்கள் அந்த இதிலே போட்டு ஃபார்மேட்லேயே எடுக்கலாம். பட் லைக் 720 பிக்சல் நான் ட்ரை பண்ணப்போ கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ நான் அதனால தான் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணல. லைக் 1080 பிக்சல் எடுத்த ஸ்லோ மோஷன் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா இது வந்து லைக் டிரைவிங் மோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் லைக் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, லூப் ரெக்கார்டிங் இருக்குது, ட்ராமா ஷூட் இருக்குது. அவங்க கொடுத்த வாட்டர் ப்ரூஃப் பார்த்தோம்னா 30 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கேமராவோட லென்ஸ் பார்த்தோம்னா முக்கியமாக 170 டிகிரி HD வைட் ஆங்கிள் ஃபிஷ் ஐஸ் லென்ஸ், நான் டிஃபார்மபிள். ஸோ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா நான் நெகட்டிவ்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நெகட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ இந்த கேமராவோட யூசேஜில் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப அதோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். டிலே ஆகி தான் ரொம்ப நேரம் கழிச்சா டக்குன்னு ரெஸ்பான்ஸ் ஆகும். எனக்கு அது மட்டும் தான் நெகட்டிவாக தெரிஞ்சுச்சு. மற்றபடி எனக்கு வந்து ஓவராலாக எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமராவோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமராவோட ரேட்டுன்னு பார்த்தோம்னா நீங்கள் பாக்ஸில் பார்க்குறப்ப 12,999 சொல்லியிருப்பாங்க. ஆனால் அமேசான் ஆஃபரில் நான் வாங்கினப்போ 6,799 வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து 7,500 7,600 போய்கிட்டு இருக்கு. ஒரு 8,000க்கு கீழே ஒரு ஆக்ஷன் கேமரா இவ்வளோ ஆக்சசரிஸோட இருக்குது. இது ஒரு பிகினருக்கு வந்து ஒரு நல்ல கேமரா. நீங்கள் வந்து இது கண்டிப்பாக வாங்கலாம். இது நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, மொத்தமாக நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.